வணக்கம் நண்பர்களே. உண்மையை உரைக்கச் செல்வோம் உலகத்திற்கு. அத்தி பிரகத்வாராகியம்பியின் அருளாசியோடு கார்த்திகை மாதத்தில் கடகராசிக்கு என்ன பலன் என்பதை பார்க்கலாம் வாங்க. பதிவை பார்ப்பதற்கு முன் நமது வளர்வாராகிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடம் பகிருங்கள். நண்பர்களே, கடகராசிக்காரர்களே, இந்த மாதத்தில் பலாபலனை சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பரிகாரத்தை சொல்லிடுறேன். என்னென்னா, போன மாதத்தை பொறுத்த வரைக்குமே வெளியூர் பிரயாணம், அதே போல் செலவுகள், சுப செலவுகள், இதுகெல்லாம் நடந்திருக்கும். கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் குறைந்தபட்சம் ஒரு 50 கிலோமீட்டர் தூரமாவது வெளியூர் பிரயாணம் போயிட்டு வந்திருப்பீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், சுவாமியின் பள்ளியறை பூஜை. சுவாமி அம்பாளுக்கு பள்ளியறை பூஜை எந்த கோயிலில் நடந்தாலும் சரி, அது வைணவத்தலமாக இருந்தாலும் சரி, சைவத்தலமாக இருந்தாலும் சரி, முடிந்தவரை நீங்கள் சுவாமி அம்பாளுடைய பள்ளியறை பூஜை ஒரு 7:30லேருந்து 8 மணிக்குள்ளே சாயங்கால நேரத்தில், அதாவது இரவு நேரத்தில் நடக்கும். அந்த பள்ளியறை பூஜையை நீங்கள் பார்க்கணும். கடகராசிக்காரர்களில் ஒவ்வொருவருமே பார்க்க வேண்டும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் அமர்ந்து அடுத்த கட்டத்தில் வக்ரம் பெறப்போகிறார். அதே இடத்துல உச்சமாகுது அந்த கிரகம். இவர் யார் அப்படின்னு சொன்னோம்னா, நல்லவர் தான். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்லவர் தான். 6க்கும் அதே போல் 9க்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான். இருந்தாலும் ஜென்மத்தில் வந்தாருன்னா பிரச்சனைகளை செய்வார். 7க்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 8க்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோம்னா, 9ஆம் இடத்துல சனி வக்ரம் பெற்று போகுது. கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் அல்லது உடல் நிலைகளில் பிரச்சனைகள் ஏற்படும். உடலுக்கு ஒவ்வாமைகள் ஏற்படும். ஒவ்வாமைகள் எது சாப்பிட்டோம்னாலும் அது சரியாக செட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும். மன ஒவ்வாமைகள் ஏற்படும். மன ஒவ்வாமைகள்னால் நீங்கள் சொல்கிறது உங்களுடைய எதிராளிகள் மிகச்சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். நீங்கள் நன்மையே செய்தாலும் அதை அவர்களுக்கு தீமையாகப்படும். அதே போல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகளும் உண்டு, சிறு சிறு சலசலப்புகளும் உண்டு. அதனால் கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்குமே சுவாமி அம்பாள் ஜோடியாக இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் அம்பாளுக்கு சுவாமி அம்பாளுக்கு பள்ளியறை தரிசனம், அதே போல் சுப்பிரமணியர் கல்யாணம், இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப விசேஷம். கணவன் மனைவிக்கு 2 பேர்த்துக்குமே உடல் ரீதியாக எந்த பிரச்சனைகள் வராது, மன ரீதியாக எந்த பிரச்சனைகள் வராது. பார்ட்னர்ஷிப்பு, அதாவது பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள், இவங்க தரப்புலையும் உங்களுக்கு அனுகூலமான தன பண லாபத்தை கொடுக்கும். பொதுவாகவே இதை செய்தீங்கன்னா போதும். பெரிய செலவெல்லாம் கிடையாது. அந்த நேரம் மட்டும் ஒதுக்குனா போதும். அதே போல் குடும்ப பாக்கியம், குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் எங்கே போய் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா, விருச்சிகத்தில் போய் உட்காருவார். விருச்சிகத்துக்கு நகரம் அந்த கிரகம். அதே போல் தனவரவு, பணவரவு, குடும்ப சம்பந்தமாக பிரச்சனைகள், இதுகள்லாம் வாய் வார்த்தைகள், உஷ்ணாதிக்க பிரச்சனை, இதெல்லாம் சேரும். அதனால் இதையும் சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. பிள்ளைகள் வகையில் ரொம்ப அனுகூலமாக இருக்கும். சில பிள்ளைகள் உங்களை அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சேரும். ஏன்னா 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆட்சி பெறுகிறார். அவர்கள் தவறே செய்தாலும் தவறுகளை சுட்டி காட்டினால் அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு சேரும். அதுலேயும் கொஞ்சம் கவனம், கனிவு, வாய் வார்த்தைகளில் பிள்ளைகள்கிட்ட பேசுகிறதுமே கனிவு தேவை. அதே போல் தாயார் வகையிலையும்
தகப்பனார் வகையில் நல்ல அனுகூலங்கள் உண்டு. தகப்பனாரை பற்றி சிறு சிறு கவலைகள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம். சகோதரர் வகையில் அனுகூலங்கள் 11ஆம் தேதிக்கு மேலே வந்து சேரும். அதாவது கார்த்திகை 11ஆம் தேதிக்கு மேலே சகோதரர் வகையில் பிணக்குகள், சலிப்பு, சங்கடங்கள் இருந்தாலும் அதை வந்து சரியாகும். இதெல்லாம் சரியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 11ஆம் தேதிக்கு மேலே வந்து சேரும். வண்டி வாகனங்களை பொறுத்த வரைக்கும் வண்டி வாகனங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிறப்பான பிரயாணங்கள் சிறப்பான பலன்களை கொடுக்கும். நீங்கள் சொன்ன பரிகாரமான அம்பாள் சுவாமி திருக்கல்யாண கோலமும் பள்ளியறை காட்சிகளும் பள்ளியறை பூஜையும் சுவாமி அம்பாள் ஒன்றா இருக்கக்கூடிய எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பை தரும். மற்றபடி கவலைப்படும்படி எதுவும் இல்லை. இதை மட்டும் செய்து வந்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே சந்தோஷம் மிகுந்த மாதமாக அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.